அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உடல்களை அடையாளம் காணுவதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அமோனியா வாயு கசிவு விவகாரத்துல இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் 9 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுல 5 பேருடைய உடல்கள் என்பது பத்திரமாக ஒடிசாவிற்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது உறவினர்களுடைய உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் உடல்களை அடையாளம் காணுவதில் சற்று குழப்பம் இருப்பதாக அறிய முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமோனியா வாயு கசிவு விவகாரத்துல 9 பேர் உயிரிழந்த நிலையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 7 பேரும், மேற்கு வங்கத்தை மாநிலத்தைச் சேர்ந்த 2 என 9 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. உயிரிழந்தவருடைய விவரங்கள் மற்றும் தகவல்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்ட நிலையில உறவினர்களை வரவழைத்து உடல்களை ஒப்படைக்கக்கூடிய பணிகள் என்பது கடந்த 2 நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. அரசு பொது சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையின் தரப்பில் அதற்கான முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒடிசா மாநிலத்திலிருந்து இதற்காக அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நேரடியாக வருகை தந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள் மற்றும் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளையும் அவர்களுமே சேர்ந்து கவனித்து வராங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இதுவரைக்கும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 5 பேருடைய உடல்கள் உறவினர்கள் மற்றும் ஒடிசா மாநில அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விமானம் மூலமாக ஒடிசா எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. மீதம் இருக்கக்கூடிய 4 உடல்களை அடையாளம் காணுவதில், உறவினர்கள் அடையாளம் காணுவதில் சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னா, உயிரிழந்த பலர் பெருவாரியாக அமோனியா வாயுவை நுகர்ந்ததால முகம் வீங்கி உடல் அடையாளங்கள் என்பது முழுமையாக மாறி இருப்பதாக அறிய முடிகிறது. எனவே உறவினர்களை வரவழைத்து அவர்களிடம் DNA பரிசோதனை மேற்கொண்டு DNA பரிசோதனை அடிப்படையில உடல்களை ஒப்படைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் அரசு ஸ்டாலினி மருத்துவமனையில தலா 2 சடலங்கள், அதாவது தலா 2 சடலங்கள் வீதம் 4 சடலங்கள் தற்போது இருக்கின்றன. ஒடிசாவிலிருந்து வந்தவர்கள் சடலங்களை பார்த்து தங்கள் உறவினர்கள் தான் என சரியாக அடையாளம் காட்டாததால பிரேத பரிசோதனை மற்றும் அதனைத் தொடர்ந்து DNA பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. DNA பரிசோதனை முடிவுகளை பொறுத்து உறவினர்களிடம் அந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட இருப்பதாக வருவாய்த்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் எம்பாமிங் செய்யப்பட்டு விமானம் மூலமாக சொந்த மாநிலம் எடுத்துச் செல்லக்கூடிய செலவை தமிழக அரசை ஏற்று வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில நேற்றைய தினம் 5 உடல்கள், மொத்தமாக 5 உடல்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த உடல்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக அறிய முடிகிறது. தொடர்ந்து 4 உடல்களை அடையாளம் காணக்கூடிய பணிகள், அதாவது உறவினரிடம் ஒப்படைப்பதற்கான அடையாளம் காணக்கூடிய பணிகளுக்காக அந்த DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.